எங்கள் வீட்டு பிள்ளை ரிலீஸ் ஆகி படம் ஓஹோன்னு ஓடிட்டுருக்கிற டைமு நான் ஒரு கால் ஷீட்டு முடிஞ்சு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் கோடம்பாக்கத்துக்கு போகும்போது இந்த சின்ன கேட்டுக்கிட்ட அப்போ மேம்பாலம் கிடையாது. சின்ன கேட்டை காரன் எடுத்துகிட்டு கேட்டை இப்போ திறப்பாங்க கேட்டு திறப்பாங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் 4 பையங்க சாதாரண ஆளுங்க இப்படியே பார்த்தாங்க. ஏயா நீ தானே நம்பியாருங்கிறது? ஆமாம். எப்படியா நீ எங்கள் அண்ணனை அனுக்கலாம்? ஏப்பா நீ யாருன்னு தெரியாது, அப்புறம் எப்படி இருப்பான் உங்கள் அண்ணன் எனக்கு தெரியும் அப்படின்னு. எங்கள் அண்ணனை தெரியாதா? தெரியாதுப்பா. வாத்தியாரை தெரியாதா? மக்கள் திலகத்தை தெரியாதா அப்படின்னு கேட்டேன். ஓஹோ எம்ஜிஆரை சொல்கிறியா? ஏப்பா அவர் என்ன அடித்தாரே, அதுக்கு நீங்கள் ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு. அவர் அடிக்கலாம் ஐயா, நீ எப்படியா அடிக்கலாம்? ஏப்பா அதுக்கு தானேப்பா எங்களுக்கு காசு தர்றாங்க. ஓ காசு கொடுத்தா அடிச்சிடுவே நீயே? நான் புரிஞ்சுக்கிட்டேன், இவங்ககிட்ட ஒன்று பேசி ஜெயிக்க முடியாது, அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். இப்போ நீ என்னப்பா சொல்கிற? எங்கள் மாஸ்டரை நீ அடிக்கக்கூடாது அவ்வளோதானே, இனிமேல் அடிக்கல. உடனே அவன் கட்சி மாறிட்டான், நம்பியாருக்கு ஜெய் அப்படின்னா. நான் போயிட்டு வரட்டுமாப்பா, அதுக்குள்ள கேட்டு திறந்தாச்சு, போயிட்டு வாங்க சார் அப்படின்னா. அது ரசிகத்தன்மையினுடைய எல்லைக்கு போனவங்க அவங்கெல்லாம். அந்த இதில் இந்த படிக்கட்டுலேருந்து இறங்கி கீழே வரும்போது ஃபைட்டிங்கில் ஒரு லைட்டு கீழே உருந்துடும். அது இப்படி இப்படி உருண்டுட்டுருக்கும், இப்படி இப்படி. அந்த லைட்டு வெளிச்சத்தில் நாங்கள் ஃபைட் பண்ணோம். அந்த டைமில் அது ரொம்ப புதுமையாக இருந்தது. ஓஹோன்னு எல்லா பத்திரிகையும் பாராட்டி இருந்தார். நானும் இந்த படத்தினோட டைரக்டர் நீலகண்டனும் இந்த ஃபைட்டு மாத்திரம் பார்க்குறக்காண்டி ஒரு தியேட்டரில் போனோம். தியேட்டரில் போய் படத்தை பார்த்துட்டு, ஏன்னா நாங்கள் போனது தெரியக்கூடாது, பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து எம்ஜிஆர் இப்படி குத்துறாரு. குத்தும்போது என் முகத்தில் பட்டு அந்த இது உடஞ்சி போயிடுது. உள்ள வேற முகம் எனக்கு. உடனே நாம் முகம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அண்டர் கிரவுண்டில் போயிடுறேன். அப்போ எம்ஜிஆர் அப்படியே பார்த்துட்டு முள்ளமாக அந்த கீழே இறங்கி வரும்போது ஜனங்க படம் பார்த்துருக்க சொல்கிறாங்க, இறங்காதே இறங்காதே நம்பியார் நிற்கிறான், இறங்காதே இறங்காதேங்கிறான். இதோட வேற என்ன வேணும்? அந்த ரசிகத்தன்மைக்கு இதோட வேற என்ன இப்படியே சொல்கிறாங்க.